கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் அந்தோணி. இவருடைய காலம் 251 முதல் 356 முடிய. இவருடைய நாடு எகிப்து. இவருடைய தரிசன பூமி அலெக்சாண்ட்ரியா. கிறிஸ்துவுக்கு பின் 251 எகிப்தின் வடபாகத்தில் கோமா என்ற கிராமம், மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் ஒன்று அங்கு வசித்தது. அக்குடும்பத்தில் தலைமகனாக பிறந்தார் அந்தோணி. கிறிஸ்தவ பெற்றோர்கள் இவரை மிகவும் கண்டிப்புடனும் நல் நடத்தையுடனும் வளர்த்தனர். தீய நட்பினாலும் கெட்ட பேச்சுக்களாலும் கரைப்பட்டு விடாமல் காக்க சிறந்த இறையில் அறிஞர்களை கொண்டு கல்வி கற்றுக் கொடுத்தனர். அந்தோணி தனது 20வது வயதை அடையும் முன்பே அவரது பெற்றோர்கள் மரித்து போனது பரிதாபம். கடவுளையே தியானித்து தூய வாழ்க்கை வாழ நினைத்த இவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து துறவற வாழ்வை மேற்கொண்டார். ரொட்டியையும் தண்ணீரையும் உணவாக உட்கொண்டார். கிராம மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாதபடி மனித நடமாட்டம் இல்லாத காட்டிற்கு சென்று ஜெபத்திலும் தியானத்திலும் தன் நாட்களை கழித்தார். ஒரு சமயம் சில திருடர்கள் அவரை பிடித்து அடித்து குற்றுயிராய் விட்ட போதிலும் கிறிஸ்துவின் அன்பை நினைத்து தன் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார். அந்தோனியாரின் தூய வாழ்க்கையும் சுயவெறுப்பையும் மக்கள் மீது உள்ள அன்பையும் கண்ட சுற்றுப்புறத்தார் அவர் மீது அளவற்ற மதிப்பு கொண்டனர். ஜெப நேரத்தை தவிர மீதமுள்ள நேரத்தை நிலத்தை பயன்படுத்தி பயிரிடும் வேலை செய்து வந்தார். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இவரின் பிரசங்கத்தால் மனம் திரும்பியவர்கள் எண்ணற்றோர் ஆவர். வானத்திற்கு நேரே தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பழக்கமுடைய இவர் அதிகாலை ஜெபத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த இம்மகான் தனது 105வது வயதில் தனது மரண நாளை முன்னறிவித்து அவ்விதமே இறைவாதம் சரணடைந்தார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி உள்ளது? அந்தோணி இப்படியாக சொல்லுகிறார்: உலகத்தின் பேரில் பற்று வைக்காமல் வரப்போகும் நியாய தீர்ப்பை மனதில் கொண்டு தூய வாழ்க்கை நடத்த முயலுங்கள். பிரியமானவர்களே, இந்த அந்தோணி அவருடைய ஒளியும் மகிமையும் மகத்துவமும் தூய்மையும் நிறைந்ததாக இருக்கிறது. இவர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து கண்ணியத்தோடு வளர்க்கப்பட்டாலும் மிக ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டாலும் அவருடைய பெற்றோர் மரித்து விட்ட பின்பு அவர் தகப்பன் தாய் இழந்த சோகம் அவரை மேற்கொள்ள விடாதபடி அவர் தூய வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஒரு பக்கம் தாய் தகப்பனை இழந்த நிலை, இன்னொரு பக்கத்தில் தனக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் போய் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிற ஒரு உன்னத வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அநேக நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம். இவர் கர்த்தரோடு சஞ்சரித்து, அதாவது எப்பொழுதும் ஜெபத்திலேயே தரித்திருந்தார். மீதி நேரங்களிலே விவசாய பணிகளை மேற்கொண்டு தன் தேவைகளை சந்தித்துக் கொண்டார். ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து எண்ணற்ற மக்களை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்திருக்கின்றார். எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற உன்னத வாழ்க்கை, அதுதான். பிரியமானவர்களே, இன்று நாம் அநேக ஊழியர்களை பார்க்கிறோம். எளிமை என்பதற்கான எந்த அச்சு அடையாளமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. உணவானாலும் உடையானாலும் வாழ்க்கை முறையானாலும் அங்கே ஆடம்பரம், அதுவும் உலகத்தின்
உச்சத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வாழ்கின்ற, உலக பிரகாரமான காரியங்கள் உச்சத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மனுஷனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கிற அநேக ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். எளிமையான உணவு, எளிமையான உடை, எளிமையான வாழ்வு, இதுவே கிறிஸ்து. இதுவே கிறிஸ்துவின் அடியார்களுடைய வாழ்க்கை முறை. நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வோம். காணிக்கையாக வருகிற பணங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு, ஊழியத்தின் தேவைகளுக்கு உற்சாகமாய் செலவிடுவோம். ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவழிக்க வேண்டாம். பரிசுத்தமான வாழ்வை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அண்டை அநேகரை வழி நடத்த நாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், லூக்கா 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.